ஒரு சின்ன ஸ்டோரி எப்படி வந்து ஃபைனான்ஸை க்ரோ பண்ணுறது. நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, என்ன தான் சம்பாதிச்சாலும் எந்த காசுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நான் இந்த ட்ரைனிங் விபாசனா ப்ரோக்ராம் போயில ஒரு ஸ்டோரி மூலியமாக நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வயசான பெரியவர், சரிங்களா, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவர் மட்டும் இருக்கார். அவரோட செல்வங்க எல்லாத்துலேயும் யார்கிட்ட எந்த மருமகள்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் இருக்கார். அவருக்கு 4 மருமகள். ஸோ இது பண்ணுறதுக்குள்ள ஒரு 4 வருஷம் நம்ம போயிட்டு திரும்பி வரணும், ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி போயிட்டு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கிளம்புறதுக்கு முன்னாடி 4 மருமகளையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மருமகள்கிட்டையும் 4 விதை நல்லா கையில் கொடுத்துருக்காரு. 4 மருமகள்கிட்ட ஒரே நேரத்தில் 4 விதை நல்ல கொடுத்துருக்காரு. இதை பத்திரமா வச்சுருங்க, நான் திரும்பி வரையில் கேட்பேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதில் ஃபஸ்ட்டு மருமகன் என்ன பண்ணியிருக்குன்னா, இவர் வந்து இது சேம் விதையா என்னன்னு செக் பண்ணுறாரா என்னமோன்னு தெரிஞ்சுட்டு இதை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வர்றது கேட்கல 4 புது விதையை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுச்சு. செகண்டு மருமகன் என்ன பண்ணிடுச்சு, இந்த விதையை வந்து 4 வருஷம் கழிச்சு வந்து அவர் சாப்பிட சொல்லிட்டா இதில் எதுவும் சக்தி எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை சாப்பிட்டுருச்சு. 3வது மருமகன் என்ன செஞ்சிச்சு, அதை நல்லா பேக் பண்ணி பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்துச்சு. 4வது ஒரு மருமகன் என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த விதையை வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு இடத்துல அந்த இடத்துல க்ளீன் பண்ணி அதில் வந்து இந்த 4 விதையும் போட்டு வச்சுருக்கு. கொஞ்ச நாளில் அது வந்துடுச்சு. அது வந்து 4 விதை வந்து 10 விதையாக இருக்குது. மறுபடியும் அதை மறுபடியும் போட்டு 100 ஆயிருக்கு. அப்படி ஆயிருக்கு, ஒரு பெரிய வயலில் நிரம்புற அளவுக்கு நெல் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த குடோனில் சேர்த்து வைக்கிற மாதிரி நெல்லை வளர்த்து வச்சிருச்சு 4 வருஷத்தில். அவர் 4 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றார். ஒவ்வொரு மருமகள்கிட்டையும் கேட்குறார். ஃபஸ்ட்டு மருமக ஒரு 4 விதையை எடுத்துகிட்டு வந்து இதுதான் நீங்கள் கொடுத்ததுன்னு சொல்லுது. 2வது டேட்டை நான் வந்து அதை சாப்பிட்டேன், நீங்கள் எதுவும் அது மருந்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3வது மருமக அந்த பூஜையில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4வது மருமக கையில் அதை நான் எடுத்துகிட்டு வர முடியாது, அது வந்து நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்கு, நம்ம குடோன்லேயும் நம்ம வயல்வெளியிலையும் இருக்குது, நான் அதை வந்து பின்னாடி விதைச்சேன், அது வந்து க்ரோ ஆகி மிகப்பெரிய செல்வமாக நம்மள்கிட்ட வளர்ந்து நிற்கிது அப்படின்ட்டு. ஸோ அவங்க மாமனார் என்ன பண்ணார்னா, அவங்களோட வெல்த்தை எல்லாத்தையும் நீ தானே ஹேண்டில் பண்ணி சொல்லிட்டு 4வது மருமகள்கிட்ட கொடுத்துட்டாரு. இதில் நம்ம கற்றுக்கிற வேண்டியது என்னென்னா, எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணாமல் மித்த 3 மருமகள் மாதிரியும் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்போதுமே வந்து மிகப்பெரிய வெல்த்தை பில்ட் பண்ண முடியாது. எப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்ச செல்வங்களை வச்சு செல்வங்கள் மேக் பண்ண கற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறையா பேர் வந்து என்ன சம்பாதிச்சாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூ ஷுட் இன்வெஸ்ட் அண்ட் யூ ஷுட் க்ரோ இட். இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. ஒரு அமேசிங் ஸ்டோரி. ஸோ எல்லாருக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இதில் இருந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.